தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய நம்ம தலைவரோட கூலி படம். இந்த ஒரு கூலி படம் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 30 நாட்கள் இருக்கு. அதுக்கு ஒரு அருமையான போஸ்டர்ஸ் சன் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் அதே மணிக்கு இந்த ஒரு கூலி படம் ப்ரீ பிசினஸை செம்மையான ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இன்ஃபோ சூர்யானனுக்காக ஒரு சேனல் அமைச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஒரு சேனல் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எல்லாமே மறக்காம வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தான் சன் பிக்சர்ஸ் இந்த ஒரு போஸ்டர் வெளியிட்டு ஸோ இன்னும் வந்து 30 நாட்கள் இருக்கு. கரங்கள் ஒசருமே அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கரங்கள் வந்து ஒசர தான் போகுது. 1000 கோடி கன்ஃபார்ம் அடிக்க போகுது. ஸோ அதை விட எனக்கு ஒரு நம்பிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷ் சொன்னது தான் 150 ரூபாய்க்கு ஒருதா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவுக்கு வந்து காத்து கிடக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். அதே மணிக்கு இந்த ஒரு படம் ஓவர்சீஸில் செம்மையான ரெக்கார்டு வச்சிருக்குது. அதே மணிக்கு சவுத் இந்தியா முழுக்க பயங்கரமான ஒரு ப்ரீ பிசினஸ் தாங்க நடந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படத்துக்கும் இந்த அளவுக்கு ரெக்கார்டு வந்து பண்ணதில்லை. அதுலேயும் மலையாளத்தில் பயங்கரமான ரெக்கார்டு வந்து தான் பண்ணியிருக்கு. விஜய் அவர்களோட படம் கூட பண்ணதில்லை. பட் நமக்கு நார்த் இந்தியாவில் கொஞ்சம் வீக்னஸாக தான் இருக்குது. பட் ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. வார் 2 நிறைய சதிகள் பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம படம் பயங்கரமான ரெக்கார்டு வந்து செட் பண்ணும். முதல் நாளே 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணும். 1000 கோடி அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட்ஸில் போட்டுருங்க. டாடா பை.